ஹாய்ங்க. இன்னைக்கு வந்து ஃப்ரெண்டு நான் முறுக்கு சுட போகிறேன் கொஞ்சம் வரியா அப்படின்னாங்க. சரி ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னா, இந்த மாதிரி மாவு அரைச்சிருந்தாங்க. என்னக்கா இப்படி அரைச்சிருக்கீங்க அப்படின்னேன். இப்படி தாண்டா அரைச்சி செய்யணும் முறுக்கு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் எங்கள் ஊர் சைட்லாம் வேறு மாதிரி செய்வோம்க்கா அப்படின்னேன். நாங்களாம் இப்படி தாண்டா செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. இட்லி அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 3 ஹார்ஸ் ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டு அது கூட பொட்டுக்கடலை பவுடர், மிளகாய் தூள், ஓமம், எள்ளு, உப்பு இதெல்லாம் சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி சொல்கிறது, நல்லா ஒரு கொரன்னு வர அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுறாங்கங்க. விட்டுட்டு புழிஞ்சு எடுத்துடுறாங்க, அவ்வளோதான். ஆனால் எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ட்ரையாக மாவை வந்து மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் நம்ம இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்வாங்க. எனக்கு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அதை விட இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பொட்டுக்கடலை பத்தலடா அப்படின்னாங்க. அப்புறம் வீட்டில் போய் கொஞ்சம் பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு வந்து அக்காட்ட கொடுத்துட்டாங்க. அதோட நல்லா முறுக்கு சுட்டாங்க. செம்ம கிறிஸ்பியாக இருந்ததுங்க. அப்புறம் ஒரே ஒரு முறுக்கை டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டேன். பாப்பா 2 பேரையும் பார்த்துக்கிறேங்க்கா, நீங்கள் முறுக்கு சுட்டு வச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அடிச்சுப்பாங்கன்னு நினச்சேன். என்னமோ இன்றைக்கி ரொம்ப சமத்தாக உட்காந்து 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இது எதுக்குன்னு தெரியல. அது எப்படி தானோ தெரிலங்க. எல்லோரும் தமிழ்நாடுன்னு தான் சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரெசிப்பியும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த முறுக்கு எடுத்துக்கோங்களேன், இப்படி தான்.